देवे देवस्वरूपा नगरं देवधन्या भवन्ति ब्रह्मा भारती हंसविटुरिराट पार्ति सिकंडी सदा द्रोण गौतम कुंभ संपन्नुलु भोजकलिंगादिवः दिग्बालाश्च सुराकृतः मुर्मुगु साम्राज्य लक्ष्मी प्रभु प्राणांभानादाय दर्भाडवी नायकः கற்பகத்தினை கடகமாழ்வரை காமக்கோபனை கண்ணுதரானை சொற்பத பொருள் இருளுத்தவும் தூய ஜோதியை வெண்ணை நல்லூரில் அற்புதப்பழ ஆவணம் காட்டி அடியடா என்னை ஆளுது கொண்ட நற்பதத்தை நல்லாரணை அமுதை நாயினேன் மறந்து என் நினைக்கேனே. எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய தனிப்பெருங்கருணையினாலே நமது குருமகா சன்னிதானத்தினுடைய பேரொருளாலே ஜோதிடர்களுடைய மகாநாடானது இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நமது மதமானது மிகப்பெரிய விருட்சம். அந்த விருட்சத்திற்கு வேர்கள் மிக முக்கியம். அந்த வேர்களினாலே தான் விருட்சங்கள் வளம் பெறுகின்றன. அந்த வேர்களானது ஆகமங்களாகவும் வேதங்களாகவும் திருமுறைகளாலும் ஜோதிடர்களாலும் ஜோதிஷத்தாலும் இங்கே வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இவை அனைத்துக்கும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு நாம் ஜலம் ஊர்த்தி அதை வளர்க்க வேண்டும். அந்த வகையிலே நமது குருமகா சன்னிதானம் அவர்கள் இவை எல்லாவற்றையும் தன்னுடைய பெருங்கருணையாலே எல்லாம் வரம் பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்துடன் இந்த அருமையான ஒரு நிகழ்வினை இங்கே நிகழ்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அப்பேற்பட்ட அந்த இடத்திலே இந்த ஜோஷிடம் என்று சொல்லக்கூடிய விருட்சத்திலே இருக்கக்கூடிய அந்த வேரானது பல பிரிவுகளாக பிரிந்து காணப்படுகின்றது. ஜோதிஷத்திலே பல ஜோதிடங்கள் உண்டு. அந்த ஜோதிஷத்திலே அவை எல்லாம் நமக்கு ஒரு வாழ்வு ஆதாரமாக கிடைக்கின்றது. நமக்கு ஒரு கஷ்டங்கள் ஒருமையானால் நாம் ஜோதிடரை நம்பி அவர்கள் சொல்லக்கூடிய அந்த நல் வார்த்தைகளினாலே நமக்கு அதை போற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு வழியை நமது பெரியோர்கள் நமக்கு தந்து இருக்கிறார்கள். இதை பற்றி நேற்றைய தினம் உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதி அவர்கள் மகாதேவன் அவர்கள் கூறுகின்ற பொழுது இருக்கின்றத மிகப்பெரிய பழைய நூல்களில் எல்லாம் எடுத்து உதாரணமாக காட்டியது மிகவும் நமக்கு பெருமையாக இருந்தது. நம்ம மட்டுமில்ல பல காலங்களாக தொன்று தொட்டு நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை இங்கே வலியுறுத்தினார்கள். அந்த வகையிலே பல ஜோதிடங்கள் உள்ளன. சிறு கிராமத்தில் உட்பட ஜோதிடங்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. பார்த்தீர்களானால் தெரியும், எங்கேயாவது ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்றால் கிளி ஜோசியம் எலி ஜோசியம் உட்பட செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த காரியம் நடைபெற வேண்டும் என்றால் கிளி ஜோசியமும் எலி ஜோசியமும் அவர்களுக்கு ஒரு கைங்கரியம், அதனுடைய நம்பிக்கை, அவை சக்சஸ்ஃபுல்லாக நடந்து கொண்டிருக்கின்றது. காரணம், நமக்கு ஒரு நம்ம இந்த உலகத்திலே பிறந்து விட்டோமையானால் இன்ப துன்பங்களை அனுபவித்து தான் ஆக வேண்டும். அது கர்மா. அந்த கர்மாவிலிருந்து நாம் விடைபெறுவதற்கு இந்த ஜோதிடமானதும் இந்த ஆன்மீகமானதும் நமக்கு இரண்டு தண்டவாளங்களாக ஓடிக்கொண்டிருக்கின்றன. அந்த தண்டவாளத்திலே ஓடுகின்ற பொழுது நாம் இவை இரண்டையும் ஒரு பக்குவமான முறையிலே நாம் அனுசரித்து செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் அவை நம் வாழ்க்கை முன்னேற்றத்தை நமக்கு அடைய முடியும். அந்த வகையிலே இந்த ஜோதிடத்தினுடைய கருத்தானது மிகவும் பல பாடங்களிலும் பல இதிலும் நமக்கு சொல்லப்பட்டு இருக்கின்றது. அவை பற்றி எல்லாம் இங்கே எடுத்துரைத்தார்கள். அந்த வகையிலே நமது ஊரிலே எனக்கு 75 வயது ஆகிவிட்டது. 15 வருடங்களுக்கு உள்ளேந்து என்னுடைய பணிகளானது இறைவனுக்கு தொண்டு செய்து எனக்கு நான் ஞாபகம் இருக்கின்றது. இதுவரையில் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் எங்களுடைய ஊரில் நடந்து பெற்றதே கிடையாது. சனிப்பேச்சு என்றால் முதல் நாள் தீபாராதனை அதோடு முடிஞ்சு போச்சு. குருமகா சன்னிதானத்துடைய பேர் அருள் தர்பாரண்ய சுவாமி அவருடைய மனதிலே கூர்ந்து இந்த மாதிரியான நிகழ்வுகளை ஒரு 10 நாள் உற்சவமாக நடத்த வேண்டும் என்று அவர்களுக்கு உள்ளே குறைந்து இந்த உற்சவத்தை நாங்கள் காக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை எனக்கு பகவான் கொடுத்திருக்கின்றார். உண்மையாகவே நமக்கு பெருமையாக இருக்கின்றது. ஐயா அவர்கள்
சுவாமிகள் சொல்லுகின்ற பொழுது ஒரு கருத்தை சொல்கிறார். கூட்டம் கம்மியாக இருந்தாலும் கோடி கரைகளுக்கு இது போய் சேருகின்ற என்று இப்போ கண்கள் பேசிக்கொண்டு இருந்தோம். அது உண்மை. இப்போ உள்ள காலகட்டங்களிலே எல்லோருக்கும் எல்லா இடங்களிலும் வந்து நம்மளால் செயல்பட முடியாத சூழ்நிலையில் நாம் இருந்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் நம்மளது நிகழ்வானது, நமது பேச்சானது உலகத்தில் இருக்கின்ற இன்று 1 லட்சம், 4 லட்சம், 10 லட்சம், 1 கோடி என்று கூறினார்கள். அது உண்மைதான். அவை போய் சேரும் பொழுது அவர்கள் ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வரக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கின்றது. இப்போ உள்ள கால தேசங்கள் அந்த மாதிரி உள்ளது. ஆகவே முதற்கண்ணாக எங்களுடைய ஏன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுடைய பணிவான அந்த வணக்கத்தையும் நோக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அவர்களுடைய பணிகள் சிறக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றேன். பொதுவாகவே ஜோதிடத்தை பொறுத்தவரையில் எனக்கு ஆசானாக இருக்கக்கூடியவர் இலங்கை ஜெயராஜ் அவர்கள். என்னுடைய நான் அடிக்கடி அவருடைய பேச்சை கேட்பேன். அவர் ஒரு கருத்தை சொல்லுவார்கள். கம்பராமாயணத்திலையும் மகாபாரதத்திலையும் அது நடந்தது இது நடந்தது என்று சொல்லுகிறாய், ஆனால் உன் வாழ்க்கையில் நீ என்ன அதை பற்றி கொடுக்கிறாய்? ஏனென்றால் இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லா ரைட்டியா அவங்க கட்டப்பட்டாங்க வந்தோம், ஆனால் நீ அதனால் என்ன உணர்ந்தாய், நீ அதை என்னை தெரிந்து கொண்டாய் என்று அவர் சொல்வார். அதை நீ அவர்களுக்கு மக்களுக்கு எடுத்து சொல் என்று சொல்வார்கள். அந்த மாதிரி என்னுடைய வாழ்விலேயே நடந்தது. அந்த நாளிலே 75 ஆண்டுகளுக்கு முன்னாடி எனக்கு தாத்தா அவர்கள் மிகப்பெரிய ஜோதிடர். அதாவது இந்த பார்த்த உடனே சில பேருக்கு இவருடைய முகத்தை பார்த்தோட ஜோதிஷம், சோழியை போட்டு ஜோதிஷம், வெத்தலையை வைத்துக் கொண்டு ஜோதிடம், பிறந்தவுடன் நட்சத்திரத்தை வைத்து ஜோதிடம். மகாதேவர் அவர்களை கூறுகின்ற பொழுது ஒரு கருத்தை ஆடித்தரமாக சொன்னார். எனக்கு மிகவும் அதில் லைத்து விட்டேன். நான் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது எவர் ஒருவர் சூரியனுடைய கரெக்டான அந்த காலத்தை கணித்து அந்த ஜாதகத்தை எழுதினார்களே யானால் அவர்கள் வாழ்க்கையில் அவர் சொல்லுவது வெற்றி அடையும் என்று பேசுகிறார்கள். அது என்னுடைய வாழ்விலே நடந்தது. நான் பிறந்தவுடன் என்னுடைய அப்பெல்லாம் இன்குபேட்டர்லாம் கிடையாது. அப்படியே நான் உயிரோடு இருப்பேனா இல்லையா என்ற கருத்தை இருந்த பொழுது எனது தாத்தா அவர்கள் கவலைப்படாதே என்று என்னுடைய ஜாதகத்தை கணித்து உடனடியாக ஒரு வார்த்தை சொன்னார். 4 கர்மாவுக்கு இவன் செய்வான், ஆகவே உயிருடன் வாழ்வான் என்று அழைத்து கூறினார்கள். அசந்து போய்விட்டார். பிறந்த குழந்தை கர்மாவை பற்றி அவர் பேசுறார். உடனே போனால் நேராக போனால் குளத்தில் இருந்தால் ஜெபம் பண்ணினார். ஒரு தண்ணீர் பாம்பானது அவர் காலை கடித்தது, எட்டி விட்டு எறிந்தால் வீட்டுக்கு வந்தால் ஒரு அந்த நாளெல்லாம் அந்த இதுதான் சுண்ணாம்பு தான் தடவினார்கள். நேராக வீட்டுக்கு வந்தார். வரும் பொழுது இந்த இலை இருக்கின்றது இல்லையா, அந்த இலையெல்லாம் பறிச்சுட்டு வந்து ஹீட் பண்ணி என்னுடைய உடம்பிலே போட்டாராம். உயிர் வந்து விட்டதாம். இன்னைக்கு அவர் சொன்னத 32 வயதில் இருந்து என்னுடைய 62 வயதில் 4 கர்மாக்களை நான் செய்திருக்கிறேன். எங்களுடைய அப்பா, எங்களுடைய அம்மாவோட அப்பாவுக்கு, அம்மாவோட தாயாருக்கு, எங்களது தகப்படா, என்னோட அம்மா. எப்பேற்பட்ட ஜோதிடர்கள் பாருங்கள். அந்த கணிப்பு என்பதை நேற்று அவர் சொன்னவுடன் என்னுடைய வாழ்க்கையில் நடந்து விட்டது. அதனால் ஜோதிடம் என்பது பொய்யல்ல, வாழ்விலே நமக்கு ஒரு தேவையான ஒரு பொருள். எப்படி ஆனால் அதை மட்டும் வைத்துக் கொண்டு நம்மளது நடக்கக்கூடாது, அதற்கு பிரயாசைப்பட வேண்டும். அவர் யோசித்த பார்த்து பேசாமே இருந்திருந்தார்கள், நான் உயிரிழந்து அதுக்கு பேர் முயற்சி எடுத்தார்கள். என்ன செய்தால் அவன் படைப்பான் என்று அந்த முயற்சி, அதுதான் முக்கியம். ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல, செவ்வாய் இருக்கிறது சனி இருக்கிறது என்றால் வந்ததற்கு பிறகு எடுத்துக்கலாம் என்று இல்லாமல் உடனடியாக நம்மளுடைய முயற்சிகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த ஜாதகமானது அவருடைய நேரங்கள் கரெக்டாக வரும்போது உடனே வந்துடும். குருபலம் வரட்டும், அப்பதான் நான் ஜாதகத்தை எடுப்பேன் என்று கூறினால் குருபலம் போயிடும் 6 மாசத்துல, அப்புறம் மொழி தருவான். அதே மாதிரி தான் அப்ளிகேஷன்ஸ். ஒன்று வேலை கிடைக்கல, இது 2 தானே இப்போ நம்ம நாட்டில். ஒன்று வேலை, இன்னொன்று பொம்மநாட்டு குழந்தைகளுக்கு கல்யாணம். இவை 2ம் நம்முடைய முயற்சியும் ஜோதிடமும் 2ம் இணைந்து செயல்பட்டுமையானால் நமது வாழ்க்கையிலே நாம் எல்லோரும் முன்னேறுவோம் என்பதை கூறிக்கொண்டு
இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் நவகிரகங்களும் என்ற தலைப்பிலே நவமணி சண்முகவேல் மதுரை அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை இங்கே வருக என்று வரவேற்று யோகங்கள் ஓய்வு என்ற தலைப்பிலே ஜோதிஷ முனைவர் நானா ஞானதந்தம் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களும் வருக என்று வரவேற்று வாழ்வில் நெறியில் ஜோதிடத்தின் பார்வையில் சாய் முரளி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர் இப்போ ரொம்ப இவர் ஒரு மாதிரியான ஜோதிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இவருடைய ஜோதிடம் அவர் பற்றி பேசுவார்கள். அதாவது இந்த விதத்தில் இப்படி அப்படிங்கிற ஜோதிடம் க்ஷண நேரத்தில் ஜோதிடம் என்பார்கள் அல்லவா, அந்த மாதிரியான ஒரு கருத்தை அவர்கள் இப்பொழுது ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு விரைவில் எடுக்கும் என்று கூறிக்கொண்டு இவரை எல்லோரும் இந்த அமைதியில் வந்தமைக்கு எங்களது நன்றியினை தெரிவித்துக் கொண்டு வேதமான சாலை முதல்வர்களும் வந்திருக்கிறார்கள். அவரையும் வருகை என்று வரவேற்று இந்த நிகழ்வினை எங்களுக்கெல்லாம் அழைத்த இந்த குருமகா சன்னிதானம் அவர்களை வழித்து வணங்கி இங்கே இந்த விளைவுகளை ஆரம்பித்து வைப்பதற்கு எனக்கும் என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து இந்த அமர்வுகளை என்னையும் பேச அனுமதித்த குருமகா சன்னிதானம் அவர்களுக்கும் எனது குருநாதர் தியாகராஜ சிவாச்சாரியார், அவர் தான் எனக்கு ஞான குரு. அவர் தான் எனக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்தார். ராஜா சுவாமிநாதனுடைய தகப்பனார். அவரிடமிருந்து தான் நாங்கள் எல்லாம் அந்த நாளிலே மேலே இருக்கக்கூடிய சூரிய நம்முடைய சனி பகவானையே நாங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் எனக்கு காட்டி கொடுத்தவர். அவ்வளவு பண்டிதம் உள்ளவர். அவர் மேஷராசியில் இப்போ சூரியன் எங்கே இருக்கார், சுவாமி மேஷராசிக்கு சனீஸ்வரன் போய்விட்டார் என்றால் மேஷராசி எங்கே இருக்குது, இந்த வாரம் எப்படி இருக்குது பாரு, அதுக்கு அடுத்த வாரம் போய் பார்ப்போம் என்று என்னை மாடியிலே கூட்டி கொண்டு போய் இப்பொழுது பார் இது எங்கே இருக்கிறது என்று செக்கச்சவேர் என்று இருக்கும் நம்முடைய சனி பகவான். இவர்தான் சனி பகவான். இது மேஷராசி, இது மிதுனராசி என்று கணித்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் அந்த நாடுகளை பார்த்தோம். ஏன்னா அப்பெல்லாம் லைட்டு கிடையாது. அதனால் மாடியில் உட்கார்ந்து கொண்டு எனக்கு ஜோதிட சாஸ்திரத்தையும் வானிலை ஆராய்ச்சியும் எனக்கு கற்றுக் கொடுத்த குருநாதன் இங்கே தியாகராஜ சிவாச்சாரியார். அவருடைய பையன் இப்பொழுது ராஜா சுவாமிநாத சிவாச்சாரியார் எடுத்து இதில் எல்லாம் நடத்த வேண்டும் என்று நான் ஏனென்றால் நமக்கு கோவில் காரியங்களும் பட்டங்களும் சரியான அவருக்கு தெரியும். பாக்கி உள்ள நிர்வாகங்களை எல்லாம் நான் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருப்பதை அவனை அனுப்பி வைத்திருக்கேன். ஆகவே என்னை குருநாதராக அச்சையிலும் இன்றைவரும் என்றென்றும் போற்றி மேலக்கூடிய தியாகராஜ சிவாச்சாரியார் அவர்களையும் இந்த இடத்திலே நினைவு கூற விரும்பினால் அந்த நாளிலே அவர் அப்பேற்பட்ட ஒரு ஞானி, அப்பேற்பட்ட ஞானியாக இருக்கக்கூடிய எனக்கெல்லாம் வழிபுரிந்தவர். அவரையும் இங்கே நினைவு கூற ஒத்துக்கது. அப்பேற்பட்ட இந்த அருமையான இந்த க்ஷேத்திரத்திலே எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்து எங்களை எல்லாம் வழிநடத்தக்கூடிய குருமகா சன்னிதானம் அவர்களை போற்றி வணங்கி எங்களுடைய அன்பான நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு எல்லோருடையும் ஆசை வாங்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வை தொடர்ந்து நிறுத்துகிறேன். நன்றி.